இதை நீங்கள் 20 லட்ச ரூபா அறிவிச்சு அன்றைக்கி பண்ணியிருக்கலாமே. எதுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க? இவ்வளோ நாள் எதுக்கே வெயிட் பண்ணீங்க? உங்களுடைய எதிரி திமுக அரசு போய் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்களா? இப்போ பாரு தம்பி, அரசியலுக்கு வந்துட்டீங்க, அரசியல் செய்கிறதுக்கு தான் வந்துருக்கிறீங்க. இன்னொன்று, அரசியல் செய்கிற ஐடியா உங்களுக்கு இல்லைன்ற கதையெல்லாம் கிட்ட உருட்டாதீங்க. அரசியல் செய்கிற ஐடியா இல்லைன்னா அந்த இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிற வீடியோவில் எதுக்கு பஞ்ச் டைலாக் போய் பேசுனீங்க? வெற்றி பயணம் தொடரும்னு சொன்னீங்களா? வெற்றி பயணம் தொடர்றதுக்கான வீடியோ அது அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறது. அப்போ நீங்கள் அதில் பஞ்ச் டைலாக் பேசுகிறீங்கன்னா அரசியல் செய்ய போகிறீங்க, ரைட்டா? அதை ஒழுங்காக செய்யுங்கிறது தான் நம்ம மீண்டும் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. அண்ட் ஒரு தார்மீக பொறுப்பேற்று ஒரு பெரும் தொகையை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். இதை கொடுக்கறதுக்கான பலன் உங்களுக்கு வந்து சேரலைன்னா எதுக்கா பண்ணுறீங்க நீங்கள் அரசியல்? இந்த பணத்தை உடனடியாக வங்கி கணக்கில் வரவு வைப்பதில் உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி? பண்ணியிருந்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் அப்பரண்ட் எடுத்துக்கலாமா? நீங்களே எதுவும் பண்ண வேணாம், அவங்களே பேசியிருப்பாங்க. எங்கள் தலைவர் தளபதி எங்களுக்கு வந்து 20 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு விட்டார், போயான் இருப்பாங்க இல்லையா? அந்த குடும்பம் அத்தனை குடும்பமும் இன்னும் உங்களோட தான் நிற்குது. நீங்கள் அந்த பணத்தையும் வாங்கிட்டு அந்த ஜனங்க பேசிருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு எல்லாரும் போய் கொடுத்துட்டாங்க. அக்கௌண்ட்டில் பணமே இல்லைன்னா செக்கையாவது கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 20 நாள் காலம் தாழ்த்தியதற்கான நோக்கம் இதை வச்சு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தானே? சொல்லு. அதையும் செய்ய முடியலன்றது எனக்கு வருத்தமாக இருக்குது சார். அதுதான் உங்களுக்கு அரசியல் தெரியலன்றேன்.